ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அப்பர்ணா சிரிக்கிறாங்க. அத பார்த்து நளினி எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அப்பர்ணா பார்த்தீங்கன்னா, நான் கண்மணிக்கு ஒரு புது பேர் வச்சிருக்கேன். அத நினச்சு சிரிச்சேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன பேரு அப்படின்னு கேட்குறாங்க. ரூல்ஸ் கண்மணி அப்படின்றாங்க. அதுக்கு 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சவுண்ட் வருது. அப்பர்ணா பார்த்தீங்கன்னா, இங்க யாருமே இல்லையே! எப்படி சவுண்ட் வருது? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஏன் லூசு ஸ்டோர் ரூம்லேருந்து தான் சவுண்ட் வருது" அப்படின்ற மாரி நலன் சொல்றாங்க. "நான் தான் ஸ்டோர் ரூம லாக் பண்ணிட்டேனே! ஒரு வேளை உள்ள திருடனாவது புகுந்துட்டானோ?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எப்படி நீ தான் லாக் பண்ணிட்டேன்னு சொல்ற, எப்படி உள்ள புகுந்துருவான்? அவன் உள்ள இருக்கிறது தெரியாம நான் லாக் பண்ணியிருக்கலாம்ல. வா போய் பார்க்கலாம்" அப்படின்ற மாரி போய் ஓப்பன் பண்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அன்புவும், கண்மணியும் ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கின்னு இருக்காங்க. இத பார்த்து நலனும், அப்பர்ணாவும் ஷாக் ஆயிடுறாங்க. "போய் எழுப்பு அவங்கள" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் போய் கண்மணியும், அன்பும் எழுப்புறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்மணிய கேட்குறாங்க. "ஏன் கண்மணி என்னாச்சு?" அப்படின்ற மாரி. கண்மணி எந்த பதிலும் சொல்லாம வெளிய போயிடுறாங்க. நலனும் பார்த்தீங்கன்னா, அன்புவ கேட்குறாங்க. "ஏன் அன்பு என்னாச்சு?" அப்படின்னு. அவரும் எதுவும் பதில் சொல்லாம வெளிய போயிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கண்மணியோட அம்மா, சித்தி, தேன்மொழி எல்லாம் சந்தோஷப்பட்டுன்னு இருக்காங்க. சாமி கும்பிட்டுன்னு இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கணும். ஆனா கண்மணியும், மாப்பிள்ளையும் மனசு விட்டு பேசியிருக்கணும் அப்படின்ற மாரி அவங்க சாமிகிட்ட வேண்டின்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு கண்மணி வராங்க. கண்மணிய பார்த்துட்டு கண்மணி அம்மாவும், "ஏன் என்னாச்சு? நைட் ஃபுல்லா வீட்டுக்கு வரல?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு கண்மணி பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா நைட் ஃபுல்லா வேலை இருந்துச்சு. வேலைய முடிச்சுட்டு பார்த்தா தூங்கிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் கிச்சனுக்குள்ள போயிறாங்க. அங்க போன தேன்மொழி, "இல்லையே அன்புவும் காணோம். அ ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்தாங்க" அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல நான் அவர பார்க்கல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல நீயும் அன்புவும் ஸ்டோர் ரூம்ல தான் இருந்தீங்க அப்படின்ற மாரி எனக்கு தெரிஞ்சுச்சு. அதனால தான் நான் கேட்டேன். உனக்கு யார் சொன்னதுன்றாங்க. "இல்ல எனக்கே தெரியும்" அப்படின்ற மாரி தேன்மொழி சொல்றாங்க. "ஆமா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு எந்த பதிலும் அவங்க சொல்லல அதுக்கு மேல. இங்க ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, கண்மணி கிச்சனுக்குள்ள போயிட்டு, ஒரு வீடியோ எடுக்கிறவர் வந்திருக்காரு. அவருக்கு பரோட்டாவும், குருமாவும் வேணுமா ரெடி பண்ணி குடுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நலன் பார்த்தீங்கன்னா, நான் பரோட்டா தான் ரெடி பண்ண முடியும். குருமா ரெடி பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. சின்னசாமி என்னாலயும் முடியாது. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா, எனக்கும் வேலை இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, ஆளாளுக்கு இப்படி போட்டி போட்டுன்னு இருந்தா, எப்படி வந்தவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி குடுக்குறது அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு அன்பு பார்த்தீங்கன்னா, "நான் செய்றேன், முடியாதுன்னலாம் சொல்லல. இத முடிச்சுட்டு நான் செய்றேன்." அப்படின்ற மாரி அன்பு சொல்றாங்க. அப்புர்ணாவும் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. "அவருக்கு ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி குடுங்க அன்பு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ண இருக்காங்க. அப்ப சின்னசாமியும் நலனும் பார்த்தீங்கன்னா, "ஏய் அவன் குருமா ரெடி பண்ண இருக்கான். கம கமன்னு வாசனை வருது. அத எப்படியாச்சும் கெடுக்கணுமேடா." அப்படின்ற மாரி பிளான் பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு கீழ ஒரு கரண்டிய போட்டு, நலன் பார்த்தீங்கன்னா, அன்புவ கூப்பிடுறாங்க. "எடுத்து குடுங்க சார்." அப்படின்னு சொல்ட்டு. அன்பும் போயிட்டு அது இங்க இருக்கா, அங்க இருக்கா அப்படின்ற மாரி கேட்டுன்னு இருக்காங்க. அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, சின்னசாமியும் உப்பையும், மொளகா பொடியும் கொட்டிர்றாங்க. அது தெரியாம பார்த்தீங்கன்னா, தேன்மொழியும் வந்து பரோட்டா குருமா ரெடி ஆயிடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு, ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எடுத்துன்னு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ மேன் சாப்ட்ன்னு இருக்காரு. பரோட்டா நல்லாயிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, குருமாவ சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க நான் சாப்பிட வந்திருக்கேனா, நீ சாப்பிடுறியா? அப்படின்ற மாரி அவரும் கேட்குறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அமைதியாயிடுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, அந்த குருமாவ சாப்பிட்டு பார்த்துட்டு எழுந்து, "என்ன இது குருமாவா? காரமும், உப்பும் இப்படி இருக்கு. மனுஷன் சாப்பிடுவானா இத? என் லைஃப்ல நான் இப்படி ஒரு குருமாவ சாப்பிட்டதே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இந்த ஹோட்டலுக்கு நான் போய் வந்தேன் பாரு. இத நான் வீடியோவா எடுத்து நான் போஸ்ட் பண்ண போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் ஜீவா பார்த்தீங்கன்னா, "அன்பு ஏன் அன்பு என்னாச்சு? ஏன் இப்படி?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல ஜீவா நான் நல்லா தான் ரெடி பண்ணேன்." அப்படின்றாங்க. "இந்த மாரி ஒரு டைம் இருந்தா பரவால்ல. ஏற்கனவே இந்த மாரி நடந்திருக்குல்ல. கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடாதா? ஏற்கனவே இந்த ஹோட்டல் நஷ்டத்துல போயின்னு இருக்கு. இப்படி பண்ணா வர்றவங்கலாம் வருவாங்களா?" அப்படின்ற மாரி ஜீவாவும் கொஞ்சம் கோவப்படுறாரு. அன்பும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்புறம் ஜீவா பார்த்தீங்கன்னா, அபர்ணா கிட்ட, "நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. அவர் கையில உழவையோ, கால்ல உழவையோ அந்த வீடியோ எடுக்க விடாம நீ தான் தடுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க ஜீவா பார்த்தீங்கன்னா, 20 பேருக்கு லஞ்ச் குடுக்கணும். இன்னும் அன்புவ காணுமே அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அன்புவுக்கு கால் பண்றாங்க. அன்புவும் இதோ வந்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் வேன் வேகமா போகுது. ரோட்ல இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு, இது ஸ்கூல் வேன் ஓட்டுற மாரி ஓட்ட சொன்னா, ஆம்புலன்ஸ் மாரி ஓட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. போய் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. இத பார்த்து அன்புவும் ஷாக் ஆயி, "ஆட்டோவ நிப்பாட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போய் டிரைவர எழுப்புற
சொல்றாங்க, "அவன் போதையில இருக்காட்டுங்குது" அப்படின்ற மாரி ஆட்டோ டிரைவர் சொல்றாங்க. "இல்ல ஹார்ட் அட்டாக் ஆட்டுங்குது. வாங்க நம்ம போய் பார்க்கலாம்" அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. குழந்தைங்கலாம் உள்ள இருக்கிறவங்கலாம் கத்துறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, கல்ல எடுத்து ஜன்னல உடைக்கிறாங்க. அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.